ஹலோ ஆர்மீஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எஃப்எஃப் வந்து ஜிமின் குக் எஃப்எஃப் தான். இதில் ஏற்கனவே நான் 2 ஷார்ட் போட்டுட்டேன். மாஃபியாஸ் லவ் இந்த தேர்ட் பார்ட் போடுங்கன்னு எல்லாருமே கேட்டுட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்காக இந்த தேர்ட் பார்ட்டா ஓகேவாடா ஆர்மீஸ்? ஸோ ஆர்மீஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷன், டோன்ட் பி அடிக்டட், ஜஸ்ட் என்ஜாய்டா. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பக்கம் ஷைன் ரிங்கை தூக்கி போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஸோ இதை பார்த்தோன்னே ஆரம்க்கு கோவம் வந்துடுது. ஸோ ஆரம் என்ன சொல்கிறான்னா, இந்த பக்கம் ஜேகே கிட்ட போய் அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்குள்ளேயே இந்த பக்கம் காட்டினா ஷைன் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். தெளிவாக தெரியுது அவனுக்கு இங்கே இருந்தால் கன்ஃபார்ம் பிடிச்சிருவாங்க. லிசா கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேவே மேரேஜ்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அவன் அந்த இடத்த விட்டு நேராக கிளம்பிடுறான். நேராக கிளம்பிட்ட உடனே இந்த பக்கம் காட்டினா வெளியே ஜேகே தான் கரெக்டாக இந்த பக்கம் ஷைன் கார் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜேகே ஷைன் இல்லை ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பட் ஷைன் அந்த இடத்த விட்டு கடகடன்னு கிளம்புறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே ஒரு பக்கம் கார் எடுத்துகிட்டு அவன் ஒரு பக்கம் கிளம்பலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். கரெக்டாக இந்த பக்கம் ஆரமும் வெளியே வந்து பார்த்துட்டு ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இந்த பக்கம் கட்டுறான். ஸோ என்ன தான் கத்தினாலும் ஷைன் நிற்கிற மாதிரியே இல்லை. ஸோ கார் எடுத்துகிட்டு ஃபுல் ஸ்பீடில் கிளம்பிட்டான். எங்கன்னு பார்த்தா ரேவோட வீட்டுக்கு. ஸோ ரே அப்படியே வீட்டில் தான் உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்கான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் ரொம்ப சோகமாக இருக்கான். அவன் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்த மாதிரி அப்படி இருக்கான். ஸோ அவனுக்கு அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது ஹார்ட் ஃபுல்லாகவே. ஸோ அவன் யோசிச்சுட்ருக்கான் மேபி இந்நேரத்துக்கு மட்டும் ஷைன் கூட இருந்தால் இதை கேட்டிருந்தா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதை தான் திங்க் பண்ணி பார்த்துட்ருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு கார் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பீடில் நிற்குது. ஸோ அந்த சவுண்ட் அப்படியே கேட்குது. இந்த பக்கம் ஷைன் வந்து தான் நிற்கிறான். ஸோ அது வந்து ரேக்கு கேட்குது. ரே அதுக்கு ஒன்றுமே யார் இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வீட்டான நிற்கிறது, கார் சவுண்ட் வேறு எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் ஒரே வெளியே வரலான்னு சொல்லிட்டு வரான். கரெக்டாக காலிங் பெல் கூட அடிக்காமல் யாரோ ஒருத்தவங்க டோர் திறந்துட்டு உள்ளே அப்படியே வந்து டோரை சாத்துறாங்க. பார்த்தா ஷைனை பார்த்தோன்னே ரே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஷைன், நீங்கள் எதுக்கு வந்தீங்க, எப்படி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷைன் அதிர்ச்சியாக இருக்கான். பிகாஸ் இன்றைக்கி நல்லாவே தெரியும் ரேக்கு ஷைனோட என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் ஷைன் சொல்கிறான், சீக்கிரம் கிளம்புறே. எங்கே ஷைன், சீக்கிரம் கிளம்பு, எனக்கும் இன்றைக்கி மேரேஜ். ஷைன் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் தானே? இல்லை, இன்றைக்கி எனக்கு மேரேஜ். இதுக்கு மேலே என்னால் என் ஹார்ட்டில் இதெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாதுடா. இங்கே பாரு ரே, உன்னை நான் சின்சியராக லவ் பண்ணுறேன். உன்னை பார்த்த வரையுமே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் உன்னை என்னோடய சுகரி பேபியாக வைக்கணும்னு நினச்சேன். ஸோ உனக்கு எப்படின்னு தெரியலடா, ஆனால் என் மனசெல்லாம் நீ மட்டும்தான் இருக்க. ஷைன் என்ன சொல்கிறீங்க, எனக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சது. உங்கள் கூட நான் லைஃப் லாங் இருக்கணும், ப்ளீஸ் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ரேவும் ஷைனும் மாற்றி கன்வே பண்ணிக்கிறாங்க அவங்க ஹார்ட்டில் இருக்கிறத. ஸோ அப்படியே இந்த பக்கம் கண்ணா அவங்க 2 பேருமே ஐ டு ஐ கான்டாக்ட் பார்த்துட்டு இருக்கும்போது ரேக்கு அப்படியே இந்த பக்கம் ஷைனை பார்த்து அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணுது அந்த விஷயத்த. ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஷைன் அவன் சொல்கிறது கூட கேட்காம சீக்கிரம் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் ரே எங்கே கிளம்பணும் ஷைன், இன்றைக்கி நீயும் நானும் இங்கேருந்து கிளம்புறோம், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ரே ஒரு கை பிடிச்சி கூப்பிட்றான். ரே அதுக்கு இல்லை நான் ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே பேக் பண்ணலையே, எதுவும் வேணாம் ரே வா அப்படின்னு சொல்லிட்டு ரேவை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ காரில் 2 பேருமே உட்காந்துட்டு ட்ரைவ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜேகே. ஸோ ஜேகே அப்படியே வரான். வந்து பார்த்தா ஷைனை மிஸ் பண்ணிடுறான் கார் ட்ரைவில். ஸோ வீட்டிலேருந்து ஜிமின் தான் கால் பண்ணுறான். ஹலோ சொல்லு ஜிமினா, என்னாச்சு? என்னாச்சு ஜங்கு, எங்கே போயிருக்கா? நான் இந்த பக்கம் ஷைன் தேடி தான் வந்தேன், பட் ஷைனை மிஸ் பண்ணிட்டேன். அவன் இங்கே இல்லை ஜிமினா. ஐ திங்க் அவன் வேறு யாரையும் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நானும் அதை தான் நினைக்கிறேன் ஜங்கு. மேபி அதனால தான் அந்த இடத்த விட்டு போயிருக்கலாம், என்கேஜ்மெண்ட்டை விட்டு. ஸோ நீ கிளம்பி வீட்டுக்கு வந்துடு ஜங்குக்கா. ஸோ இதை பற்றி நம்ம பொறுமையாக பேசலாம். இப்போது ஆரம் இதை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்ருக்காங்க. எங்கே போனாலும் இங்கே தான் ஷைன் வந்தாகணுமா. ஸோ அதனால் தென் இங்கே அவனோட கார்ட்ஸ் தென் அவனோட மணி கவுண்டர்ஸ் தென் பேங்க்கில் அவனுக்கு இருக்க அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் மணியெல்லாம் எடுத்துகிட்டு வேறு எந்த கண்ட்ரிக்கும் போயிடக்கூடாது. ஸோ லிசா எப்படி இருக்கா ஜிம்னா? லிசா சரியான மூட் அவுட், சீக்கிரம் வா அப்படின்னோனையும் இந்த பக்கம் ஜேகே
அப்படியே கார் டிரைவ் பண்ண திருப்பி கொண்டு போகிறான். ஸோ வீட்டுக்கு தான். அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஷைனியும் ரேவும் கரெக்டாக ஒரு சர்ச்சுக்கு வெளியே நிற்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஷைன் அப்படியே முட்டி போட்டு அவன் கையில் இருக்க ரிங்கை தொடர்ந்து காட்டுறான். ஸோ இந்த பக்கம் ரேக்கு சந்தோஷத்தை தாங்கவே முடியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஸோ அந்த சந்தோஷத்தோடவே கையை நீட்டான். ஓகே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. சாரி மேரேஜ் தான், என்கேஜ்மெண்ட் இல்லை. ஸோ மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ பெரிஸ்ட் வராங்க. அவங்க மொத்தம் ஒரு சின்ன மியூசிக் போகுது. ஸோ ரொம்ப குட்டியான மியூசிக் தான், மெலோடியா. அப்படி இந்த பக்கம் பெரிஸ்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு 2 பேருமே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரிங்கை அப்படியே மாற்றுறாங்க 2 பேருமே. ஸோ இந்த பக்கம் 2 பேர் கையிலையும் டைமண்ட் ரிங். அவ்வளோ ஒரு சந்தோஷம் 2 பேர் மூஞ்சிலையும். ஸோ அப்படியே இந்த பக்கம் ஒரே ஒரு கண்ணு தனியாக வருது. ஏன்னா அவனோட லைஃப்பில் எதுவுமே இல்லை, யாருமே இல்லை அவனுக்காக. ஸோ டோட்டல் டேமேஜ்டா அப்படின்ற மாதிரி இருந்திருப்பான். பட் ஆனால் இந்த வாட்டி ரேக்குன்னு சொல்லிக்க ஒரு ஃபேமிலி இருக்குது, அவனுக்கு ஹஸ்பண்ட் இருக்கான், அவனுக்கு குழந்தையும் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் ரேக்கு? ரே ரொம்ப ஹாப்பியாக வந்து ஷைன் ஹக் பண்ணுறான். ஸோ ஷைன் அப்படியே ரேவை பார்த்து எப்பயுமே கூடயே இருப்பேன் ரே, அந்த என்னோட லைஃப் டைம் ஃபுல்லாகவும் கூட இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு அந்த இடத்துல கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் வீட்டில் தான். ஸோ ஜங்குக் அங்கே வந்து இறங்கினோன்னுமே ஜிமின் வரான். ஸோ ஜிமின் அப்படியே ஜங்குக் வந்து ஹக் பண்ணிட்டு, என்ன நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிட்டியா, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக ஏதாச்சும் இருக்கா? இல்லை 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 ஜங்குக்கா, எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. பட் ஆனால் அப்படின்னு ஒன்றையும். ஸோ இந்த பக்கம் ஜேகே ஆனால் என்னாச்சு ஜிமினா? லிசா ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு திறக்கவே மாட்றா. என்னாச்சுன்னு கொஞ்சம் போய் பாரு ஜங்குக்கா. என்னாச்சு? ஓப்பன் பண்ண மாட்டாளா? ஆமாம். இந்த பக்கம் ஆரம்யாங்கோ ஜென்யாங்கோ 2 பேருமே கூப்பிட்டு பார்த்துட்டாங்க. அந்தேன் அவள் ஓப்பனே பண்ண மாட்டா. நீ கொஞ்சம் போய் பாரு அப்படின்னு ஒன்றையும். ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜேகே போகிறான். ஸோ ரூம் டோரை தட்டுறான். ஆனால் இந்த பக்கம் லிசாவோட அழுகிற சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஸோ இந்த பக்கம் ஜேகே, லிசா அழாத, உனக்காக நான் கன்ஃபார்ம் நான் அவனை கூட்டிகிட்டு வருவேன். ஸோ லிசா டோர் ஓப்பன் பண்ணுமா, இங்கே பார் ஷைன் நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன், ப்ளீஸ் ஓப்பன் பண்ணு லிசா, ப்ளீஸ் லிசா அப்படின்ற மாதிரி லிசா கிட்ட இந்த பக்கம் ஜேகே சொல்கிறான். ஸோ லிசா இப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறா. இல்லை எனக்கு அவன் வேணாம், என் மனசை மொத்தமாக உடச்சிட்டான்ல, அவன் எனக்கு வேணவே வேணாம். எனக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் அதை தானே தோண்டும். எத்தனை பேர் ஃபுல்லாக ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லோரும் முன்னாடியும் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் யாங். எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அவனை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், எனக்கு அவனை ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். லிசா பொறுமையாக இருமா. இல்லை யாங், என்னால் பொறுமையாலாம் இருக்க முடியாது, அவனை டச் பண்ணணும் யாங் நான், எனக்கு அப்போ தான் மனசு திருப்தியாகும். ஸோ எனக்கு எவ்வளோ நாளாக நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் யாங், ஒரு மேரேஜ்னு இருந்தால் என் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்லாம் என்ன தைரியம் தான் என்னை விட்டுட்டு போயிருப்பான். ஸோ அவனை சும்மா இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள் யாங், நான் அப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணுவேன். நான் என்ன ப்ராமிஸ்மா? நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கள், அப்புறம் நான் சொல்கிறேன். ப்ராமிஸ், நீ எது சொன்னாலும் நான் செய்கிறேன் லிசா அப்படின்னு லிசா டோர் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா லிசா அங்கே கண்ணாடியிலேருந்து எல்லாத்தையும் உடச்சிட்ருக்கா. ஸோ எல்லாத்தையும் உடச்சி அப்படியே போட்டு வச்சுருக்கா. ஸோ அதுக்கு நடுவில் கலைஞ்சி போன மேக்கப்போட இந்த பக்கம் லிசா உட்காந்துட்ருக்கா. ஸோ லிசாவை பார்த்ததுமே இந்த பக்கம் ஜேகே போய்ட்டு, சொல்லு லிசா, இப்போயாவது என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு லிசா பேச ஸ்டார்ட் பண்ணுறான். யாங், எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல, எனக்கு அவனோட மேரேஜ் வேணாம், எதுவும் வேணாம், பட் எனக்கு அவனை ரிவெஞ்ச் மட்டும் இருக்கணும். என்ன ரிவெஞ்ச்? என்னம்மா? யாங், எனக்கு அவன் அழுவணும், அவன் அழுவுறதை நான் பார்க்கணும், என்ன மாதிரி அவனுக்கு பெயினில் இருக்கணும் யாங், அதை நான் பார்க்கணும், ப்ளீஸ் அதை எனக்காக செய்வீங்களா? கண்டிப்பாக நான் செய்கிறேன். பார் லிசா, அழாதம்மா, கண்டிப்பாக நான் உனக்காக செய்கிறேன், உன்னுடைய யாங் இதை கன்ஃபார்ம் செய்வேன் அப்படின்னு தான் லிசா ஓரளவுக்கு அமைதியாகிறா. ஸோ அப்படியே அவள் பொறுமையாக இந்த பக்கம் ஜேகே ஒரு மடியிலேயே படுத்து கண்ணு மூடி தூங்குறா. இந்த பக்கம் காட்டினா அப்படியே ஸோ ஷைனையும் ரேவும் தான். ஸோ ஷைனும் ரேவும் பீச்சில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே கால் நனையுது தண்ணியில், 2 பேரோட கையும் கோர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படியே கை கோர்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஷைன் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கான்.
இந்த பக்கம் காட்டினா ரே. ஸோ ரேவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் ரே பேசுகிறான். இப்போது எப்படி இருக்குது ஷைன்? உனக்கு எந்த மாதிரி ஃபீலாக இருக்குது? எனக்கா ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது. உனக்கு தெரியுமா ரே, நீயும் நானும் சேர மாட்டோம்னு நினச்சேன். எல்லாமே ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் எப்படி முடியுமோன்னு நினச்சி பயந்துருக்கேன் ரே. பட் ஆனால் டுடே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீ என்கிட்ட இருக்கல, நீ இனிமேல் எனக்கு சொந்தமானவர் ரே அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ரே அப்படியே இந்த பக்கம் ஷைனோட தோளில் சாஞ்சிட்டு ஐ எம் ஆல் யோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அப்படியே அவனோட ஷோல்டர் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் ரே சொல்கிறான், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஷைன். என்ன ரே என்ன அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் ஷைன் அப்படியே ரேவோட ஐஸை பார்த்து உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா ஷைன், நீ பேபியெல்லாம் பற்றி என்ன நினைக்கிற? பேபிஸா வாழும்போதே கிடைக்கிற வரும் ரே. ஷைன் கேட்குற? ஆக்சுவலி ஷைன் அது வந்து என்ன ரே அப்படின்னு கேட்டோன்னே மேரே சொல்கிறான், நான் ஒரு 2 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபவுண்ட் அவுட் பண்ணேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணேன் அப்படின்னோனையும் அவ்வளோதான். அந்த பக்கம் ஷைனுக்கு சரியான அதிர்ச்சியும் சந்தோஷமாக கலந்து அவன் மூஞ்சில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஷைன் அப்படியே சிரிச்சுட்டு வந்து ஒர்க் பண்ணுறான். உண்மையாவா? ஆமாம் ஷைன். ஸோ பேபிக்கு நான் எப்படி தனியாக ரைஸ் பண்ண போகிறேன்னு நினச்சேன். ஏன்னா நான் ட்ரூவாக சொல்லணுன்னா நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக கேட்டேன் ஷைன். ஷேரே செல்ல எனக்கு நல்லாவே தெரியும். தனியாக ஒரு குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்க்குறது எவ்வளோ வலின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரே. நான் அதனால தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஷைன் வந்து ஹக் பண்ணிட்டு ரேவா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லாத ரே. நான் இனிமேல் ஒன்று விட்டுட்டு போக மாட்டேன். எந்த கண்டிஷன்லேயும் சரி, எந்த நிலமையிலையும் சரி, இது உலகமே எதிர்த்து நின்னாலும் இனிமேல் நான் ஒன்று விட்டுட்டு போக மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ரே. நீ நான் நம்ம பேபி நம்ம லைஃப் ஹாப்பியாக வாழலாம்லே. உனக்காக யாருமே இல்லைன்னு நினைக்காத ரே. நான் இருக்கேன் எப்பயுமே, நானும் பேபியும் கூடயே இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அப்படியே ரே சிரிச்சிட்டு எனக்கு தெரியுமே ஷைன், நீ எப்பயுமே கூட இருப்பேன்னு எனக்கு தெரியும் ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஷைனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் ஷைனோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருது. எடுத்து பார்த்தா அவனோட பேங்க் அக்கௌண்ட் அண்ட் தென் அவனுக்கு மணி எந்தெந்த வழியெல்லாம் வருமோ ஸோ எல்லாமே க்ளோஸாக இருக்குது. அப்படியே ஷைன் அதிர்ச்சியில் பார்த்துட்ருக்கான். என்ன இது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஒரேவை காட்டினான். என்னாச்சு ஷைன்? இல்லை என்னோடய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் தென் என் பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரே. ஓகே விடு ஷைன், நமக்கு அந்த மணி அதெல்லாம் வேணாம். நம்ம இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்குன்னு ஒரு லைஃப். நீ வேலைக்கு போ, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். ஸோ நீ சம்பாதிக்கிற காசில் நான் சாப்பிட்றேன். முடியலையா நான் ஒர்க்குக்கு போகிறேன். ஓகேவா? பார்த்துக்கலாம் ஷைன். வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லைல்ல அப்படின்னு நியூஸ். அதை கேட்டோடனே ஷைனுக்கு ஜோ சிவனையா நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த பக்கம் காட்டினா ரே. ஸோ நேராக கொண்டு வந்த அந்த கார்லேயே ஸோ அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. ரேவும் ஷைனும் அந்த காரை கொண்டு போய் ஒரு இடத்துல தான் விட்டுடுறாங்க. ஸோ விட்டுட்டு வேறு ஒருத்தவங்ககிட்டேருந்து ஃபோன் வாங்கி கால் பண்ணி ஸோ இந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணிடுறாங்க. ஷேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் கார் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யாருக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் ஷைனோட செக்யூரிட்டி கிட்ட தான் சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா ரேவும் ஷைனும் தான். ஸோ அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜிமின் குக்கை. ஸோ ஜிமின் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கை தான் அவங்க ரூமில். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஜிமினை கிட்ட இழுத்து ஸோ ஜிமினை தூக்கி அவனோட மடி மேலே உட்கார வச்சுக்கிறான். ஸோ ஜிமின் அப்படியே ஜேகேவை பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா ஜேகே? இல்லை ஜிமினா. இப்போ என்னென்னா உங்கள் ஃபேஸ் அப்படி இருக்குது? இல்லை ஜிமினா, எனக்கு எல்லா ஞாபகமும் இதோ லிசா மேலேயும் அந்த இந்த ஷைன் மேலேயும் தான்.
லிசா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறா. பட் நான் அதை ஸ்மூத்தாக கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். லிசா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சா கன்ஃபார்ம் அதை எப்படியாவது பண்ணிடுவா. அந்த ஆரம் யாங் அவங்க இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஸோ அவரே ரொம்ப டென்ஷனாக கோவமாக இருக்கார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜங்குக்? ஷைன் வேணும்னே போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஷைன் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால தான் அவன் இந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜங்குக்? மேபி அவன் யாரையாவது லவ் பண்ணுறான்னு சொன்னால் சேர்த்து வைப்பீங்களா? கண்டிப்பாக ஜிமினா. ஆனால் பாசிபிள் வேஸ் எனக்கு தெரிஞ்சு நான் சேர்த்து வைக்கிறதோட அவன்கிட்ட சண்டை போடுறது தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா உனக்கே தெரியும்ல, இப்போது நான் யார் பக்கம்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. எங்கள் அண்ணா அண்ட் தென் இந்த பக்கம் காட்டினா லிசா. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் அவன் தெரியல ஜிமினா. பட் ஒரு விஷயம் சொல்கிறேன், என் மனசாட்சிக்கு என்றைக்குமே நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஸோ என் மனசுக்கு அப்போ என்ன தோணுதோ அப்போ நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு கணத்தை கெஸ் பண்ணுறான். ஸோ ஜிமினை நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஸோ ஓகே மை பன்னி பாய், பசிக்குதா உங்களுக்கு? எதாவது செஞ்சு கொண்டு வருவா? எனக்கு எதுவும் வேணாம் ஜிமினா, நீ எதாவது சாப்பிட்றியா? என் சாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று தொட்டு பார்க்குறான். ஸோ ஜிமின் சிரிச்சுட்டே சொல்கிறான், சாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். பிகாஸ் அவங்க அப்பா எப்பயுமே அவனை நல்லா பார்த்துக்கிறான்ல, ஸோ அதனால் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக், ஓ அப்பானா அவ்வளோ பிடிக்குமா சாம் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் கை வைக்கிறான். கரெக்டாக பேபி மூவ் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஜங்குக் நல்லா என்ஜாய் பண்ணுறான் அந்த மூமெண்ட்டெல்லாம். ஆரம் யாங், என்ன வெளியவே நின்றுட்டீங்க, உள்ளே வாங்க யாங். இல்லை ஜங்குக், லிசாவை போய் பார்த்தியா? பார்த்தேன் யாங். பார்த்ததுக்கு அழுதுகிட்டே இருக்கா. ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்றா, ரொம்ப அழுகுறா. ஸோ ஜங்குக், என்ன யாங் நீ அவனை கண்டுபிடிச்சிட்டியா? இல்லை யாங், தேடி பார்த்தேன். பட் ஐ திங்க் ஸோ அவன் வேறு யாரும் லவ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் யாங் போயிட்டான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவன் கன்ஃபார்ம் உங்களுக்கு வேணுமா? தெரியல ஜங்குக். லிசா ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டப்படுறா. ஸோ அவளோட கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல. மேபி அவள் இன்னும் மென்டலி ப்ரெஷர் எடுத்து ஏதாச்சும் அவளுக்கு பண்ணிக்கிறதுக்குள்ளே நம்ம அவளுக்கு புரிய வைக்கணும். ஸோ அவன் போனது விட்டுடலாம். பிகாஸ் அவனுக்குன்னு வேறு ஒரு லவ் இருக்குது. அவனை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இந்த மேரேஜ் பண்ணி வச்சாலும் லிசாக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவாள். ஸோ நீ என்ன நினைக்கிற ஜங்குக்? அவனை இப்படியே விட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் யாங். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் ஜங்குக். அந்த இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே ஆரம் கூப்பிட்றான் ஜங்குக்கு வெளியே. ஸோ ஜங்குக் வெளியே வந்தோடனே இந்த பக்கம் ஆரம் ஜங்குக் கிட்ட பேசுகிறான். ஜங்குக், சொல்லுங்க யாங். மேபி லிசா அந்த பையனை கொல்ல கூட ட்ரை பண்ணலாம். ஸோ எதுவோக்கோ லிசா மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ. ஸோ லிசா எங்கே போகிறா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஓகே யாங், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். சரி ஜங்குக், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆரம் யாங் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் காட்டினா ஜின் தான் உள்ளே வரான். ஸோ ஜிம்மினை பார்த்துக்கிறதுக்காக ஜின் கை ஃபுல்லாகவே சாப்பாடு, ஸோ ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு ட்ராலியில் வச்சு தள்ளிட்டு வரான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மினை காட்டினா அவன் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜிம்மினை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜின், ஓ மை லிட்டில் பேபி சீக்கிரமா சாப்பிடு அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ அதை பார்த்தோன்னே ஜிம்மின், இல்லை அவங்க நான் அப்புறமா சாப்பிட்றேன், எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேணாம். என்ன ஜிமின் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிமினோட கையை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ ஜிமின் அப்படியே போய் உட்காரான். ஸோ பொறுமையாக இந்த பக்கம் ஜின்னு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விடுறான் ஜிமினுக்கு. ஸோ ஜிமின் அப்படியே ஜின்னை பார்க்குறான். ஜின்னை பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே இந்த பக்கம் ரேவோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா எப்பவுமே ரேவும் இந்த மாதிரி தான் ஜிமினுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி பத்திரமா ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பான். ஸோ அவனோட அந்த ப்ரெக்னென்சி டைம்லலாம். ஸோ ரேவை நினச்சி பார்க்குறான். ஜங்கு கிட்ட கேட்டால் கோவப்படுவானா? இல்லை, கேட்கலனாலும் எனக்கு மனசு உறுத்திட்டே இருக்குமே, சரி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிமின் தான் ஜங்குக்கு வர டைமை பார்க்குறான். ஸோ ஜங்கு கரெக்டாக வந்துடுறான். வந்துட்டு இந்த பக்கம் ஜிமினை பார்த்து, என்ன ஜிமின் யாங் ஊட்டி விடுறாங்களா? சாப்பிட்றியா? வயிறு ஃபுல்லாகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஜிமின் ரொம்ப தயங்கி ஜங்குக் எனக்கு உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன ஜிமின்? என்ன சொல்லு. ஜங்குக், எனக்கு ட்ரேவை பார்க்கணும் போல இருக்குடா, என் தம்பியை ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அது கேட்டோன்னுமே இந்த பக்கம் அப்படியே ஜங்குக்
உன் தம்பியை தானே நம்ம போய் பார்க்கலாம் ஜிமின். ஸோ அதையும் தயங்கி தயங்கி கேட்குறேன், நல்லா தான் கேளேன்டா. இல்லை ஜங்கூக், நீ கோவப்படுவேன்னு நினச்சேன். நான் எதுக்கு பேபி கோவப்பட போகிறேன்? ம். ஸோ ரெடியாக இரு, இன்னைக்கு ஈவினிங் போய் உன் தம்பியை பார்க்கலாம். ம். ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் சொல்லிடுறான். இந்த பக்கம் நான் ரேவும் ஷைனும் தான். ஸோ ரேவோட வீட்டில் தான் இருக்கான் ஷைன். ஸோ ஷைன் வந்து ரே கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இதுக்கு மேலே நம்ம லைஃப்பை நம்ம தான் இண்டிபெண்ட்டாக வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் மணி வச்சுருப்பான் ரே, அந்த மணி கொண்டு வரான். அந்த ஷைனும் வர வழியிலேருந்து பேங்க்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு தான் வந்திருப்பான். அந்த அமௌண்ட்டுக்கு அப்புறமா தான் அவங்க கண்டுபிடிச்சிப்பாங்க இவங்க கொஞ்சம் அமௌண்ட்டு எடுத்துகிட்டு போயிருக்கான்னு. ஸோ மொத்த அமௌண்ட்டையும் கேதர் பண்ணி பார்க்குறாங்க, கையில் கொஞ்சம் காசு இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஷைன், ரே பேசாமல் நம்ம இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போய்ட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன லைஃப் ஸ்டைலில் வாழலாமா? நான் ஒர்க் போகிறேன், நீ வீட்டை பார்த்துக்கோ, அந்த நம்ம பேபியும் சேர்த்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் கேட்க கேட்க இந்த பக்கம் ஷைனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்த விஷயம் அவனுக்கு லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சானோ, ஸோ அந்த பர்சன் அவன் முன்னாடி நின்று அவனோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் இவனோடன்னு சொல்கிறான். ஸோ ரேக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரே ஹாப்பியாக இருக்கான். ரே சொல்கிறான், இல்லை நம்ம இந்த புசன்லேயே இருக்கலாமே. ஸோ எனக்கு வேற எங்கேயும் போக தோணலை ஷைன். ஏன் ரே? இல்லை, என் அண்ணாவும் இங்கே தான் இருக்கான். ஸோ அதனால் எனக்கும் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம், இது நமக்கு பழகின ஊர். ஸோ அதனால் நமக்கு வேலை கூட சீக்கிரமாக கிடச்சிரும். நம்ம வெளியூர்லாம் போனோன்னா மேபி அந்த கிளைமேட் அண்ட் தென் அந்த அட்மாஸ்பியருக்கு செட் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். அதில் ஜாபை கண்டுபிடிச்சி எப்போ போய் எப்படி ஒர்க் பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம இங்கேயே இருக்கலாம். சரி ஓகே ரே, ஜாஸ் யுவர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஷைன் சொல்கிறான், ஸோ ரே இரு நான் போய் உனக்கு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறான். பட் ஷைன் அப்படி ஸ்டாப் பண்ணி உன்னை உட்கார வச்சுட்டு, நான் போய் சமைக்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ஏன்னா நீ ரொம்ப வீக்காக இருக்கல, நீ தான் சொன்ன. டாக்டர் ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி நார்மலாக இருக்குதுன்னு சொன்னாங்க பேபி. அதெல்லாம் நார்மலாக இருக்குது ரே, நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன். ஸோ வேறு எதுவும் இல்லை, ஃபஸ்ட்டு நீ உட்கார் ஷைன், நான் போயிட்டு உனக்கு கடைன்னு எதாவது சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு. ஸோ இந்த பக்கம் ஷைன் போயிடுறான். போயிட்டு ஸோ குக்கிங் தான் பண்ணுறான். ஸோ அவன் ஸ்மெல் செமையாக வருது அவன் சமைக்கும் போதே. ஏன்னா ரே பார்க்குறான், என்னடா இது நம்மளை விட நல்லாவே சமைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சமைச்சு முடிச்சுட்டு கொண்டு வந்து ரேவோட வாயில் ஏதாவது வச்சு விட்றான். ஸோ ரே செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மெஸ்மரைசிங்காக பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஷைன் சொல்கிறான், நான் செஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னோடய ஆம்பிஷன் ஒரு நல்ல செஃப் ஆகணும் தான். பட் எங்கள் வீட்டில் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி சிஇஓ ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் ரே, ஓகே உனக்கு செஃப்பாக தானே ஆகணும். ஸோ நம்ம இந்த மணியை வச்சு ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணலாம், நம்ம ஹாப்பியாக அங்கே ஒர்க் பண்ணலாம், ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் ரேக்கும் ரொம்ப ஹாப்பி, ஷைனுக்கும் ரொம்ப ஹாப்பி. 2 பேரும் பேசிட்டு சிரிச்சிட்டு ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஷைன், எனக்கு தூக்கம் வருது ரே, இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ இதை கேட்டதுமே இந்த பக்கம் அப்படியே ஷைன் போய்ட்டு, என்ன ரே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ ஷைன் அப்படியே கையை காட்டுறான், கட்டி பிடிச்சி தூங்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் ரேவும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. ஸோ கரெக்டாக ஒரு 2 to 3 ஹார்ஸ் கிட்டே நல்லா தூங்கிடுறாங்க 2 பேருமே. கரெக்டாக டோரை நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்டு கேட்டோடனே இந்த பக்கம் ஃபஸ்ட்டு எழுந்திக்கிறது ஷைன் தான். ஷைன் பார்க்குறான், ரே நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ ரேவை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு ஸோ ரேவை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவனே ஏஞ்சி போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஸோ அவனுக்கு அதிர்ச்சி நின்றுட்டுருக்கான். அவங்களுக்கு அதிர்ச்சி யாருன்னு பார்த்தா ஜிமினும் ஜங்குக்கும் தான் வந்திருக்காங்க. ஸோ ஜிமின் அப்படி தான் அதிர்ச்சியாக பார்க்குறான். ஜங்குக், ஹே ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு ஷைனோட ஷர்ட்டை பிடிக்கிறான். ஸோ இந்த பக்கம் ஷைன், ப்ளீஸ் ஜங்குக் ஷர்ட்லேருந்து கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ஒரே எந்திரிச்சிட்டு, என்னாச்சு ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏஞ்சி வெளியே வரான். ஸோ ஷைன் அப்படியே பார்க்குறான். ஸோ இந்த பக்கம் இவங்க ரேவை ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஷைன் ஒன்றுமே கையை தட்டி விட்டுட்டு, ஜங்குக் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எங்கள் 2 பேரையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கம் ரேவோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்க்குற ஜிம்மினுக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ ஜிம்மின் அப்படியே இந்த பக்கம் ரேவை பார்த்து, ஏய் ரே உனக்கும் ஷைனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இந்த பக்கம் ரே வாயவே திறக்கலாம், அமைதியாகவே இருக்கான். ஸோ ஷைன் அப்படியே ரேவை பார்க்குறான்,
என்ன இவன் அமைதியாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷைன் அப்படியே ரேவோட ஹேண்டை இருக்குமா பிடிச்சிட்டு, என்னோட ஹஸ்பண்ட் இவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் ஜிமின் என்ன ரே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். பட் ஆனால் இந்த பக்கம் ரே எதுவுமே சொல்லாமல், என்னை பாதியில் விட்டு போனவன் தானே நீலாம் அது கேட்க தகுதியே இல்லை, இங்கேருந்து மரியாதையாக வெளியே போயிடு அப்படின்றான். ஸோ இது கேட்டதுமே ஜிமின், ரே நான் பாதியில் விட்டு போனேன் தான்டா, காரணம் ப்ளீஸ் ரே ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, ஏன் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, இப்போ உனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஸோ உனக்கு மேரேஜ் ஆகி உன் பேபி உன்னோட குழந்தைக்கு அப்பா இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ சொல்லுறே, அது என் பேபிக்கு நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நான் போனேன். நான் அப்பா அம்மா இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன்னு உனக்கே தெரியும், உன்னையும் வளர்த்தேன். அது மாதிரி என் பேபி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரே நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறத சொல்கிறான். ஸோ பட் ஆனால் ரே எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இந்த பக்கம் ஜங்கு கன்ஃபார்ம் லிசா கிட்ட சொல்லிடுவான். ஸோ அதை தான் திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். பட் ஜங்குக்கு அப்படியே வந்து 2 பேரும் பார்த்து 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ ரேவும் தலையாட்டுறான், ஷைனும் தலையாட்டுறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே ஓகே லீவ் இட், 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே எதையும் மாற்ற முடியாது. ஸோ நான் லிசா கிட்டே சொல்ல மாட்டேன், ஃபஸ்ட்டு பயப்படுறதை நிறுத்து ஷைன் அப்படின்னு ஷைன் அப்படியே நிறுத்துகிறான். ஸோ இந்த பக்கம் அவங்க 2 பேரும் உள்ளே வராங்க, ஜிமின்னு ஜங்குக்கும். ஸோ ஜிமின் அப்படியே உட்காடுறான், ஜங்குக்கும் பக்கத்தில் உட்காடுறான். ஷைன் போய் டீ போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். ரே வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காடுறான். ஸோ ஜிமினை பார்த்து, கோவமாக இருக்கீங்களா யாங்? இல்லை ரே, இது பாரு நான் கோவமே படல, உங்ககிட்ட எவ்வளோ அமைதியாக பேசிகிட்ருக்கேன். இல்லை யாங், நான் நினச்சேன் நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்கன்னு. இல்லை நான் கோவமாகவே இல்லை, இங்கே பாரு நான் திங்க் பண்ணேன் நீ தான் கோவமாக இருப்பேன்னு. ஏன்னா உனக்கு பாதியில் நான் விட்டுட்டு போயிட்டேன்ல. சாரி ரே, எல்லாத்துக்குமே சாரி, ஏன்னா எல்லாமே என் தப்பு தான் ரே. இல்லை யாங், எதுவும் உங்கள் தப்பு இல்லை. ஸோ எல்லாமே நேச்சுரலாக நடக்கிறது. இந்த யூனிவர்ஸ் நம்ம யாரோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிதோ அவங்க கூட தான் யாங் நம்மளை சேர்த்து வைக்கும். ஸோ பேபி எப்படி இருக்கு? பேபியா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீ எப்படி இருக்க ரே? அந்த உங்கள் 2 பேருக்கும் எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு? நான் ஒரு வாட்டி கூட நீ இவனை டேட் பண்ணி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிமின் சொல்கிறான். ரே அப்படி சிரிச்சுக்கிட்டு, அது ஒரு பெரிய கதை, அதை 1 டேயில் சொல்லவும் முடியாது, நான் சொன்னாலும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்றான். ஸோ இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் ஜிமின், ஸோ ரே நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா? ஷெனாயா நீ பேசாமல் எங்களோடவே வந்து இருந்துறேன் ரே, நீ நான் ஜங்குக் ஷைன் நம்மளோட யாங் ஹாப்பியாக இருக்கலாமே. இல்லை இல்லை யாங், நான் வரல. ஏன் ரே? இல்லை எனக்கு நல்லா தெரியும் ஆரம்பியாங்க்கு நாங்கள் வந்தால் பிடிக்காது. ஸோ இப்போ வேற இவனை மேரேஜ் பண்ணிட்டேன், இன்னும் எக்ஸட்ரா அவருக்கு என் மேலே கோவம் தான் இருக்கும். ஸோ வேணாம், எனக்கு அந்த மாதிரி எந்த விஷயமும் வேணாம். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்களும் இவனும் இங்கே ஹாப்பியாக இருக்கோம். ஸோ எங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கலையா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜெமன், யாரே அப்படி சொல்கிற? ஸோ நான் உன் அண்ணன் தானே, நான் தானே கூப்பிட்றேன், வா நான் யாங்கிட்ட பேசுகிறேன், நீ எங்களோடவே இறேன். இல்லை யாங் நீங்கள் போங்க, நான் வரல. ஸோ எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் நானும் ஒரு ஃபேமிலியில் ஜாயிண்ட் ஆகிட்டேன், என்னோடய ஹஸ்பண்ட், என் பேபி, என் லைஃப் அப்படின்னோனையும் இந்த பக்கம் அப்படியே ஜெமன் பேபியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஒரே அப்படியே தலையாட்டி சொல்கிறான், ஆமாம் நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த பக்கம் ஜெமினாலேயும் சந்தோஷம் தாங்க முடியல. ஸோ அப்படியே வந்து ரேவை ஹக் பண்ணிட்டு, ஸோ பத்திரமா இரு ரே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரே சிரிச்சுக்கிட்டே ஓகே அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஷைன் சூப்பராக காஃபி போட்டு கொண்டு வந்துடுறான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த காஃபி. ஜிம்மினுக்கு அந்த காஃபி ரொம்ப பிடிச்சிருது. ஸோ ஜிம்மின் 2 டம்ளர் கிட்டே குடிக்கிறான், ஏன்னா அந்த காஃபி செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மின் என்ஜாய் பண்ணி அந்த காஃபியை குடிக்கிறான். ஜேகே பார்க்குறான், என்றைக்குமே ஜிம்மின் இவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டதில்ல, பட் இந்த டைம் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றத பார்த்துட்ருக்கான். ஸோ அப்புறம் இந்த பக்கம்
ஜிம்மின் சாப்பிட்டு முடிக்கிறான். முடிச்சுட்டு அப்படியே ரே கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இது பக்கம் ஷைன் கிட்ட ஜங்குக் பேசிகிட்டு இருக்கான். ஷைன் கேட்குறதெல்லாம் நீங்கள் என்னை பார்த்தீங்க, நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அதை தான் கேட்டுட்ருக்கான். ஸோ அதுதான் இந்த பக்கம் ஜங்குக் ஓகே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்க 4 பேரும் ஓரளவுக்கு கொஞ்சம் காமாக ஓகே சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த பக்கம் ஜிம்மினும் ஜெக்கியும் கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு தான். இந்த பக்கம் காட்டினா ஆரம். ஸோ அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையுமே புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ரொம்ப கோவப்படல, கம்மியாக தான் கோவப்படுறான். ஸோ ஜிம்மினை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அந்த ஜின்னியும் அங்கேயும் சேர்த்து தான் நல்லா பார்த்துக்கிறான். இந்த பக்கம் காட்டினா ஷைனும் ரேவும் ஸோ சின்ன மினி ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 2 பேருமே. ஸோ அங்கே சமைக்கிறது எல்லாமே இந்த பக்கம் ஷைன் தான். நிறைய உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கே எல்லோரும் வந்தாங்கன்னா சர்வ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் பார்த்துப்பான். ஸோ இந்த பக்கம் அந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா போகுது பிகாஸ் ஆஃப் ஷைனோட சமையல் அப்படி இருக்குது. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஒன் டே ஒரு நைட் டைம் போல் தான் ஷைனும் ரேவும் அப்படியே வாக் போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஷைனும் ரேவும் ஒரு டேட்டிங் மாதிரி வச்சுருப்பாங்க நைட்டில். ஸோ நைட் டேட்டிங் மாதிரி போகிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு தனியாக இந்த மாதிரிலாம் போயின்னு சொல்லிட்டு. ஸோ போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் காட்டினா லிஸா அப்போ தான் கார் எடுத்துகிட்டு இந்த பக்கம் க்ராஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறா. அப்படியே பார்க்குறேன் இந்த பக்கம் ஷைனும் ரேவும் போகிறத. ரே வந்து ஷைன் கேட்டான்னு சொல்லிட்டு கேண்டி வாங்கிறதுக்காக அந்த பக்கம் போகிறான் க்ராஸ் பண்ணி. ஸோ காட்டன் கேண்டி நம்ம எப்படி சொல்லுவோம் பஞ்சு மிட்டாய் அந்த மாதிரி. ஸோ அதை வாங்கிட்டு இந்த பக்கம் கையை காட்டுறான். ஸோ ரே வந்து பக்கம் கையை காட்டுறான் சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் அப்படியே ஷைன் க்ராஸ் பண்ணி வரும்போது ஒரு வண்டி வந்து ஃபோர்ஸாக அவனை ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணுது. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஷைன் கையில் வச்சிருந்த காட்டன் கேண்டியை கீழே போடுறான். ஸோ அப்படியே ரேவை பார்த்த மாதிரியே அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ அவன் அப்படியே ரேவையே பார்த்துட்ருக்கான். ஃபுல் ஃபோர்ஸில் கார் வந்து இடிக்கவே அவன் பின்னாடி போய் விழுறான். ஸோ இந்த பக்கம் சுத்தமாக முடியல ரேக்கு, என்னாச்சு என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு கடன்னு ஓடி போய் பார்க்குறான். ஸோ ஷைனோட தலையெடுத்து இவனோட மடியில் வைக்கிறான். ஸோ பார்த்துட்றான் காரில் யார் இடிச்சதுன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிறது லிஸா தான். ஸோ லிஸா இடிச்சிட்டு உடனே காரை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறா. ஸோ இந்த பக்கம் அவள் தான் ஷைன் அப்படியே ரேவை பார்க்குறான். ரே அப்படியே ஷைனை பார்க்குறான். ஸோ 2 பேரோட கண்ணும் கலங்குது. ரேவால் பொறுத்துக்கவே முடியல. ஷைன் ஐஸ் ஓப்பன் பண்ணுன்றான். ஷைன் லாஸ்ட்டாக அவனோட கையை எடுத்து இந்த பக்கம் ரேவோட கன்னத்தில் வச்சுன்னு டேக் கேர் பேபி, உன்னை நல்லா பார்த்துக்கோ, அதோட என் பேபியும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுறான். ஸோ இந்த பக்கம் ஆம்புலன்ஸ்லாம் வந்துடுது. இந்த பக்கம் ரேவை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ரே ஒரு பக்கம் அழுதுட்ருக்கான். ஷைனை கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ ஷைனுக்கு ஸ்டில் ப்ரீத் இருக்குது. அதனால் இந்த பக்கம் ரே ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ஜிம்மனுக்கு ஜங்குக்குலாம் தெரிஞ்சுது. ஸோ அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ரே அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்லேயே அப்படி அழுதுட்ருக்கான். உள்ளே கூட போக மாட்டான். ஸோ அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அவனுக்கு அந்த இன்சிடெண்ட்லேருந்து வெளியே வரல. அவன் அப்படி இருக்கான். இந்த பக்கம் அப்படியே ஜிம்மன் வந்து ரேவை ஹக் பண்ணுறான். ஸோ ரே வந்து ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த பக்கம் ஜிம்மன் வந்தோடனே அவன் சொல்லிட்டு அழுகுறான். இந்த மாதிரி தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு, ரொம்ப பிளட்லாம் போச்சு, ரேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் ரே சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ எவ்வளோ வலிச்சிருக்குமோ தெரியல ஷைனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே சொல்லின்னு இருக்கான். ஜிம்மன் வந்து எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணுறான். பட் ரே கேட்குற மாதிரி இல்லை, அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ஒன்னே ஜிம்மன் அப்படியே ரேவை இன்னும் இருக்குமா ஹக் பண்ணிட்டு ரே கான்ஷியஸ்க்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ ரே அப்படியே அழுவுறதை ஸ்டாப் பண்ணுறான். ஷைனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எல்லாம் லிஸா தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப அழ ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ லிஸான்ற பேரை கேட்டோடனே ஜங்குக்கு புரிஞ்சிடுச்சு, அச்சோ அவள் தான் ஆக்சிடெண்ட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஸோ லிஸா ஆக்சிடெண்ட் பண்ணதா இந்த பக்கம் ஜங்குக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான் நம்ஜூனுக்கு. வீட்டில் காட்டினா நம்ஜூன் லிஸா வந்தோடனே லிஸா எங்கே போயிட்டு வர? நான் வெளியே தான் அங்கே போயிட்டு வரேன், எப்பயும் போல் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங். ஓ, நான் கேள்விப்பட்டேன் நீ யாரையும் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கியாமே. யாங் என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், நான் ட்ரிங்க்ஸ் கூட பண்ணல, நான் எப்படி ஆக்சிடெண்ட் பண்ண முடியும்? அப்போது ஜங்குக் சொல்கிறது பொய்யா? உண்மையே சொல்லு, ஷைனை நீ தானே ஆக்சிடெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்டோன்னுமே இந்த பக்கம் லிஸா கோவமா ஆமாம் நான் தான் ஆக்சிடெண்ட் பண்ணேன், என்கேஜ்மெண்ட்டை விட்டு ஓடினால. ஸோ அதனால் என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வேறு ஒருத்தனை மேரேஜ் பண்ணியிருக்கான். ஸோ அதனால தான் அவன் என் கோவத்துக்கு ஆளானான். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணேன்.
இப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் ரிசா. போலீஸ் வருது, அவங்கக்கிட்ட இதே ரீசனை சொல்லு. ஷாங், என்ன பேசுகிறீங்க? ஆமாம், நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கொலைகாரிலாம் இங்கே இருக்கக்கூடாது. ஷாங், நான் உங்களோட சிஸ்டர், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் காட்டினா ஆரம் பேசி முடிச்சதுமே இந்த பக்கம் கரெக்டாக போலீஸ் என்டர் ஆகிறாங்க. இந்த பக்கம் அப்படியே லிசாவோட கையை பிடிச்சி கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ஜூனும் சின்னும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போனால் இந்த பக்கம் ரே ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். ப்ரே பண்ணுறது, ஸோ அன்ட்ரெயின் அழுவுறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் எவ்வளோ ட்ரை பண்ணுறான் அவனை கண்ட்ரோல் பண்ண, பட் சுத்தமாக முடியல. இந்த பக்கம் ரே நிறுத்தாமல் அழுதுகிட்டே இருக்கான். ஏன்னா அவன் ஆக்சிடெண்ட்டை நேரடியாக பார்த்ததுனால ஸோ லெவலுக்கு மேலே ரே அந்த இடத்துல அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். ஸோ ஜேகே வந்து பக்கத்து வார்ட்லேயே இவனை சேர்த்து வச்சுருப்பான். ஸோ டாக்டர் வந்து இந்த பக்கம் ரேக்கு ரொம்ப அதிர்ச்சியான தகவல்லாம் சொல்லாதீங்க, ஏன்னா அவரே வீக்காக தான் இருக்காங்க. ஸோ பேபி வேறு இருக்கிறதுனால கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ரேக்கு ஒரு 3 மந்த் கிட்ட ஆகிருக்கும். ஸோ அதனால் ஸோ இந்த பக்கம் காட்டினா அப்படியே நம்ஜூனும் வந்துடுறாங்க, ஜின்னும் வந்துடுறாங்க. ஜின்னு வந்தோடனே கேட்குறான் என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனதுனால இப்படி இருக்கான், இந்த மாதிரி ஸ்டேஜா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. அப்போது ரே எங்கன்னு கேட்டால் ரே ரொம்ப அழுது இங்கே அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். ஸோ அவன் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இப்படி நடந்துச்சுன்னாங்க. ஸோ அவன் பக்கத்து வாலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் டாக்டர் வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே எல்லாருமே கிட்ட போய் கேட்குறாங்க, டாக்டர் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவுட் ஆஃப் டேஞ்சர், இப்போ அவர் நல்லா இருக்காரு அப்படின்னோடனே ஸோ இந்த பக்கம் ஜிமினுக்கு அப்போ தான் உயிரே வருது. இந்த பக்கம் அப்படியே ஜங்குக்கு அப்படியே மூச்சு இழுத்து விட்றான், பெருமூச்சை. ஓகே ஓகே எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ டாக்டர் சொல்கிறாங்க அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கன்ஃபார்ம் ரெக்கவர் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் ஜிமின் குக் ஹக் பண்ணிவிட்டு லைட்டாக லிப்பில் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் காட்டினா ஜின்னும் நம்ஜூனும் ஹக் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே சரியாயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஒரு 3 ஹார்ஸ் கழித்து தான் இந்த பக்கம் காட்டினா ஷைனே கண்ணை திறந்துட்டான். ஸோ ஓரளவுக்கு கான்ஷியஸ்லாம் வந்து எல்லாரையும் பார்த்துட்ருக்கான். பட் ஆனால் என்ன, ரே இன்னும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ டயர்ட்னஸ், அழுதுது, பயந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ ரேவையும் பக்கத்துலேயே ஒரு பெட் போட்டு படுக்க வச்சுருக்காங்க ஷைன் பக்கத்துலேயே. ஷைன் ரேவை பார்த்துட்ருக்கான். ரே அப்படி தூங்கிட்டு இருக்க ஃபீச்சரெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஷைனோட கால் மொத்தமாகவே உடஞ்சிருக்கோம். பட் அதுலேயும் அப்படியே ரேவை பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் காட்டினா ஜின் சொல்கிறான், ஐயோ இந்த லவ் பேர்ட்ஸ் நடுவில் நான் வேறையா, நான் எந்திரிச்சு இங்கேருந்து கிளம்பிட்டா. இல்லை பார்த்துக்க சொல்லி தானே விட்டுட்டு போயிருக்காங்க, அப்புறம் நான் இங்கேருந்து கிளம்புனா ஆரம் வந்து கத்துறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஜின்னு ஒரு பக்கம் பார்த்துட்டே இருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் ஆரம் வராங்க. ஆரம் வந்தோடனே இந்த பக்கம் ஜின், ஓகே ஆரம் நான் கிளம்புறேன், ஸோ எனக்கு வீட்டில் ஒர்க்லாம் இருக்குது அப்படின்றான். ஸோ இந்த பக்கம் ஆரம் அப்படியே ஜின்னை ஸ்டாப் பண்ணிட்டு, சாரி ஜின். எதுக்கு ஆரம்? இவ்வளோ நாள் உங்ககிட்ட சரியாக பேசாததுக்கும் உன்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கும். ஆரம் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவங்கள எப்பயுமே அந்த மாதிரி நினைக்கல. ஸோ சாரி ஜின், நான் இன்னும் நம்மளோட ஃபஸ்ட் பேபிலே ஸ்ட்ரக்காகி நின்றுட்டேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் பேபி இறந்ததுலேருந்து எனக்கு இந்த மாதிரி ஒன்று ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் இப்போது நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஸோ ஜென், நம்ம நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம வேணால் ஒரு பேபியை அடாப்ட் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னோனையும் இந்த பக்கம் அப்படியே ஜென் சொல்கிறான், எதுக்கு நான் பேபி அடாப்ட் பண்ணணும், எனக்கு தான் 2 பேபிஸ் இருக்காங்களே. இதோ இங்கே போகிறான் பார் பனி பாய் அப்படின்னு சொல்லி கை காட்டுறான். ஜேகே திரும்பி உடனே ஒரு ஸ்மைலை போடுறான். அந்த ஜிம்மின் பாறான். ஸோ ஜிம்மின் வர்றதை பார்த்தோன்னே இதோ என்னோட மூச்சு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு என்ன பசங்க வேணும்? அந்த இந்த ஷைன் இருக்கான், ரே இருக்கான், போதும் ஜங்குக், என் குழந்தைங்க இவங்க 4 பேர் இருக்கும்போது அந்த எனக்கு எதுக்கு, அந்த நீங்களும் இருக்கீங்க, என்னை நல்லா பார்த்துப்பீங்கள அப்படின்னு. ஸோ ஆரம் வந்து ஜின்னை ஹக் பண்ணிக்கிறான், கன்ஃபார்மும் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் பொறுமையாக ரே எழுந்திரிச்சிக்கிறான். எந்திரிச்சு ஷைனை பார்த்தோன்னே ரே போட்டுட்டு இருந்த குளுக்கோஸ் எல்லாம் அப்படியே பிச்சு எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஷைனை ஹக் பண்ணி அழுகுறான். ஸோ ஷைன் வந்துட்டு, ரே எனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே பாரு நான் கான்ஷியஸ்க்கு வந்துட்டேன், எதுக்கு அழுகுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ரே, இதெல்லாம் கனவா? இல்லை நிஜம்தான், இங்கே பாரு ரே அப்படின்னு சொல்லிட்டு ஷைன் வந்து ரேயோட ஃபேஸில் கையை வைக்கிறான். ஸோ உடனேமே இந்த பக்கம் ரே
அப்படியே அழுதுகிட்டு, சாரி ஷைன், என்னால் தானே நீ அந்த கேண்டி வாங்க போனேன், உன்னால் இல்லை. ஸோ இதெல்லாம் லிசாவால். இப்போ அவ்வளோ ஜெயிலுக்கு போயிட்டா, நமக்கு எந்த தொல்லையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ஜின்னு வந்துட்டு, பேசாமல் ரே ஷைன் எங்கள் வீட்டுக்கே வந்துடுங்களேன் 2 பேரும். நீங்கள் 2 பேரும் வந்தால் ஜிம்மினும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கலாம். இல்லை யாங் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஷைன் நாங்கள் வரோம் யாங், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் சாரி சாரி ரே, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கலாம். இல்லை யாங், நீங்கள் வயசில் பெரியவங்க, நீங்கள் இப்படிலாம் சொல்லலாமா? இல்லை, தப்பு செஞ்சால் யாராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும்ல அப்படின்றாங்க. ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் அப்படியே ஜங்குக் திரும்பி ஜிம்மினை தான் பார்க்குறான். ஸோ ஜிம்மின், அப்போது ஜங்குக்லாம் என்கிட்ட 1000 வாட்டி 2000 வாட்டி இது கேட்கணும் போலே தினமோ அப்படின்றான். இந்த பக்கம் ஜங்குக், யார் நானா? ஆமாம் நீ தான், எப்போ பார்த்தாலும் ரொம்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கானே ஜின் வந்துட்டு, இங்கே பாரு ஜங்குக், தேவையில்லாமல் என் பேபியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத புரியுதா, இல்லைனா உனக்கு தான் பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக், ஆக மொத்தம் சுற்றி எங்கே போனாலும் என்கிட்ட வந்து கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பக்கம் சிரிக்கிறான், இந்த பக்கம் ஜின்னும் சிரிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜிம்மைன், அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க, ஷைனு ரேவும் அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் போயிடுச்சு. இந்த பக்கம் காட்டினா ஒரு 5 இயர்ஸில் ஒரு பேபி ஒன்று விளையாடிட்டுருக்கு, அண்ட் தென் 4 இயர்ஸில் ஒரு பேபி விளையாடிட்டுருக்கு. இந்த பக்கம் காட்டினா அந்த வீட்டில் தான், ஸோ ஜிம்மின் குக் வீட்டில் தான். ஜிம்மின் ஒரு பக்கம் குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் காட்டினா ஜேகேவை போய் பார்த்தா இன்னும் தூங்கிட்டுருக்கான். இந்த பனி பாய் ஸ்டில் என்னை உயிரை வாங்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பக்கம் பக்கத்தில் இருந்த தண்ணி எடுத்து ஜேகே ஒரு மூஞ்சில் ஊற்றுறான். ஜேகே எழுந்திரிச்சிட்டு, ஏன் ஜிம்மின் இந்த மாதிரி என்னை உயிரை வாங்குற, ஆஃபீஸ் போகணுமா வேணாவா? போகணும் ஜிம்மின், இன்னொரு 1/2 hour டைம், ஏற்கனவே 8 o'clock அப்படின்னு. ஜேகே பார்த்துக்கு எதுவுமே சொல்ல ஏஞ்சி போய் அவன் பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டான். ஸோ பேபி அழகாக ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்கான். ஸோ ஜிம் குக் தான் பேபியோட பேர். ஸோ அதை ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் ஜேகே ரெடி ஆகி வந்தோடனையுமே பேபியை கையில் கொடுத்து, சீக்கிரம் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சீக்கிரம் இங்கே பாரு ஜிம் குக், ஸோ இந்த வாட்டி நீ லேட்டாக போனீன்னா காரணம் எல்லாமே உங்கள் அப்பா தான். டீச்சர்கிட்ட எப்படி சொல்லு, எங்கள் அப்பா தான் லேட்டாக என்ன ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டாருன்னு அப்படின்னோடனே ஜிமின் குக்கு அப்படியே தலையாட்டுறான், ஓகே ஓகேன்ற மாதிரி. ஸோ பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து உக்காடுறா. ஸோ அந்த பொண்ணுக்கு 4 வயசு தான் ஆகுது. கரெக்டாக அந்த 4 வயசு பொண்ணுக்கு இந்த பக்கம் காட்டினா ஷைன் தான் சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கான். எஸ், அது ஷைனுக்கும் ரேக்கும் பிறந்த பேபி. ஸோ ஷைன் சாப்பாடு ஊட்டிட்டு, நல்லா மென்று சாப்பிடுமா செல்லம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அந்த பேபின்னு தலையாட்டி மென்று சாப்பிட்டுருக்கா. ஸோ யூஜின் வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஷைன். ஸோ இந்த பக்கம் ஜிம்மின்னு பார்த்துட்டு, என்ன ஷைன் நீ மட்டும் வந்திருக்க, ரே எங்க? அவன் நல்லா தூங்கிட்டுருக்கான். ரே ரொம்ப லக்கியாங் நீங்கள் கிடச்சதுக்கு. ஏன் ஜிமின்? இல்லை, நீங்கள் தான் ரேவை நல்லா பார்த்துக்குறீங்களே. ரே எவ்வளோ நேரம் தூங்குறான். ஸோ நீங்கள் ரே இவ்வளோ நேரம் தூங்கினா கூட எதுவுமே சொல்லாமல் அவன் நல்லா கேர் பண்ணிக்கிறீங்க. எனக்கும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். கரெக்டாக இந்த பக்கத்துலேருந்து அப்படியே ஜங்குக்கு இறங்கி வரான். ஸோ இறங்கி வந்துட்டு, இப்போ என்ன என் ஹஸ்பண்டுக்கு ரெஸ்ட்டு தானே எடுக்கணும். ஸோ நீ போய் ரெஸ்ட் எடு, இன்றைக்கி நானும் வீட்டில் இருக்கேன், 2 பேரும் சேர்ந்தே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிம் குக், அப்போன்னா நீ ஸ்கூலுக்கு போகிற எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான் இந்த பக்கம் ஜேகே. அதுக்கு ஒன்றே ஜிம்மின் குக், இல்லை நானும் வீட்டில் தான் இருப்பேன் டாடா, நானும் வீட்டில் இருக்கேனே ப்ளீஸ், மரியாதையாக ஸ்கூலுக்கு கிளம்பிடுறா, இங்கே பார் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவள் தான் ஜேகே இழுக்கிறான். பேபி வந்துட்டு, இல்லை நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் யூஜினும், அப்போ நானும் வீட்டில் இருக்கேன்ப்பா செல்லம், ஸ்கூலுக்கு போய் படித்தா தானே நல்ல பையனாக நல்லா படிக்க முடியும். இங்கே பார், நீ தயவு செஞ்சு நல்லா படித்து பெரிய பையனாக வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த குழந்தைகிட்ட சொல்லிகிட்ருக்கான். ஸோ அந்த குழந்தை அப்படியே இன்னசென்ட்டாக பார்த்துட்ருக்கு. இவங்க பேசுகிற சத்தம்லாம் கேட்டே ஸோ இந்த பக்கம் ஏஞ்சிட்டு இருப்பான். ரூம்லேருந்து வந்து, கொஞ்ச நேரம் யாராவது வாயை மூடிட்டு இருக்கீங்களா, சும்மா பேசிகிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியல. அண்ட் தென் நீ இங்கே பாரு ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். ஷைன் அப்படியே பார்க்குறான். எனக்கு வரும்போது பேன் கேக் வாங்கிட்டு வா, எனக்கு எதுவும் சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறான். ஸோ இந்த பக்கம் ஷைன், ரே உன் மூட் சேஞ்சை கண்ட்ரோலே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமின், ஸ்டில் அவனுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஷைன் சொல்கிறான்,
ம். ஆமா. இந்த மாரி டைம்ல இதெல்லாம் நார்மல் தானே யாங். ஸோ யூஜின் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். என்ன ரீசன்னா ரே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான். ஸோ அதனால் இந்த பக்கம் இவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு ஓம்ஷம் இங்கே பாரு ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஷைன் திரும்பி என்னாச்சு அவங்க என்ன. ஸோ இப்படியே ஜிமின் குக்கையும் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறான். ஸோ ஜிமின் குக் அப்படியே அவங்க அப்பாவை திரும்பி பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப மோசம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜிம்மின் குக் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக ஜேகே வந்து ஜிம்மினை பேக்கப் பண்ணிட்டு எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி உனக்கு எனக்கும் டைம் கிடச்சி. ஆமாம் ஜெக்கி. ஸோ உனக்கு இப்போ என்ன சாப்பிட வேணும் சொல்லு, நான் சமைச்சி தரேன். எனக்கு பார்க் ஜிம்மன் தான் வேணும். பார்க் ஜிம்மன்லாம் உனக்கு கிடைக்காது, சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அதுதான் சொன்னேன் நான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ தான் இந்த பக்கம் காட்டினா ஜிம்மன் ஐயோ ஜேகே விளையாடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே அதுக்கு நான் எப்பயுமே கேம் ப்ளே பண்ணல, நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜிம்மினை தூக்குறான். ஸோ ஜிம்மின் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஜேகே பார்த்து இந்த மாஃபியா மனசை மொத்தமாக கவர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜேகே ஏன் உனக்கு மாஃபியா ஹஸ்பண்டாக இருக்கிறது பிடிக்கலையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜிம்மின் சொல்கிறான் இந்த மாஃபியாவோட லவ்வில் தான் ரொம்ப நான் அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஓகேடா நான் இதோட இந்த எஃப்எஃப் முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் ஆல்ரெடி 2 பார்ட் போட்டுட்டேன். ஸோ அந்த பார்ட்டை நான் வந்து கொடுக்குற லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் ஸ்டோரி லைன் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அந்த உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஓகேவா ஆர்மீஸ், உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா ஓகேடா ஆர்மீஸ், லவ் யூ, பபாய் ஆர்மீஸ், ஸ்டே சேஃப், ஹெல்தி.